ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காரசாரமான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, காரத்தாந்த அளவு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, சீரகம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுமே அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலை, உரித்து வச்ச முழு 2 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே அது கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், காரத்தாந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மீடியம் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி நல்லா சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்ரியும் அதோடு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக திக்காகிடும். ஃபைனலாக வெல்லம் ஒரு துண்டு போட்டு ஃபைனலாக ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான காரசாரமான பூண்டு குழம்பு திக்காக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.